அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ஒரு இளைஞன் 26 இயர்ஸ் இளைஞன், அவர் உடல் பருமனாக இருக்குது, உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லிட்டு லைப்போசெக்ஷன் பண்ணுறதுக்காக சென்னைக்கு வந்திருக்காரு. ஸோ ஆப்ரேஷன் பண்ண சர்ஜரி பண்ண இடத்துல அவர் இறந்து போயிடுறாரு. இவர் ஏன் இறந்தார், எப்படி இறந்தார், என்ன காரணம், அண்ட் இதில் மறைக்கப்படும் உண்மைகள் என்னென்ன, எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இருபத்தாறு வயது ஹேமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு இளைஞன். ஸோ இவருடைய ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் பார்த்துடலாம் மக்கள். இவர் யார் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பாண்டிச்சேரி முத்தையால்பேட்டையை சேர்ந்த செல்வநாதன் அப்படிங்கிற ஒரு நபர். இப்போ இவர் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சினிமாவுக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணுற ஏஜெண்ட்டாக வேலை பார்த்துட்ருக்கார். ஸோ இவருக்கு பிறந்த பசங்க தான் 2 பேர், ட்வின்ஸு, ஹேமச்சந்திரன், ஹேமராஜன். இப்போ ஹேமச்சந்திரன் அப்படிங்கிற நபர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்காரு. அடுத்தது ஹேமராஜன் அப்படிங்கிற அவர் தம்பி என்ன பண்ணுறாருன்னா, சித்தாவில் ஃபார்மசிஸ்ட்டாக வேலை பார்த்துட்ருக்கார். ஸோ இவங்க குடும்பத்தில் ஆல்ரெடி ஒரு மெடிக்கல் ரீதியாக ஒரு நபர் இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்த இடத்துல இருந்து. இப்போ கம்மிங் டு ஹேமச்சந்திரன், இப்போ ஒரு பிஎஸ்சி ஐடி முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. வேலை பார்க்குறப்போ அவருக்கு அந்த இடத்துல இவருடைய உடல் பருமன் காரணமாக அந்த இடத்துல ஒரு வேலை பார்க்க முடியல, தொடர்ந்து ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்க முடியல, கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன ஆகுதுனால் 26 வயசு, 2 பேருமே கிட்டத்தட்ட ஒபிஸாக தான் இருக்கிறாங்க. ஸோ 26 வயசில் இவங்க ஆல்மோஸ்ட் 150 கிலோ வந்துடுறாங்க. இப்போது இந்த 150 கிலோ இருக்கிறதுனால ஹேமச்சந்திரனால் ஐடியில் உட்காந்து வேலை பார்க்க முடியல, அவருக்கு வேலை போயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு டிப்ரெஷன் ஏற்படுது. அடுத்தது ஒரு கரியர் போகுது. அடுத்தது கரியர் போனதுனால அடுத்தது அப்பா ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜெண்ட்டாக இருக்கிறாரே, நம்ம அது மூலிமா ஒரு வாய்ப்பு தேடலான்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃபோட்டோஷூட் எடுக்கிறார். ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பல கம்பெனியில் போய்ட்டு ஃபோட்டோ கொடுத்து பார்க்குறாங்க. பட் இவர் உடல் எடை காரணமாக எங்கேயுமே ரிஜெக்ட் ஆகிறார். ஏன்னா தான் அவங்க அப்பா ஏஜென்ட்டாக இருந்தாலும் அவங்க அப்பா முகத்துக்காக கூப்பிட்டு வச்சு பார்க்குறாங்க. பட் வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க, ரொம்ப குண்டாக இருக்கு அமுச்சு விட்டுறாங்க. அப்படிங்கிறதுனால அதுவுமே அவருக்கு குறையுது. ஸோ கெரியர் பெரிய ஒரு செட்பேக் அடிக்குது. ஸோ அதற்கு பிறகு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. ஹேமச்சந்திரனுக்கு 3 பொண்ணு பார்த்து 3 பொண்ணு ரிஜெக்ட் ஆகிடுறாங்க. ஸோ 3 பொண்ணுமே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரே காரணம் உடல் எடை பருமனாக இருக்குன்றதுனால தான். இதனால் என்ன பண்ணுறாருனால், 1 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் இதுக்கான ஒரு தீர்வை தேடிட்டுருக்கார். அப்படி தேடுறப்போ அங்கே இவர் கிடைச்ச ஒரு டாக்டருடைய பேர் தான் டாக்டர் பெருங்கோ திருமறை செல்வன் அப்படிங்கிற ஒரு டாக்டர். நம்ம அவர் வீடியோஸாக இப்போ செக் பண்ணி பார்த்தோம் மக்களே. நான் பல வீடியோஸ் அவர் பேசியிருக்காரு. அதில் முக்கியமாக பார்த்தா அவர் சொல்கிறாரு, ஹீ இஸ் பேசிக்கலி என் பேரியாஸ்டிக் சர்ஜன். ஏனென்றால் உடல் பருமனை குறைப்பது தான் இவருடைய ஸ்பெஷாலிட்டியாக இருக்கின்றது. அது சர்ஜனாக இருக்கார். அவர் பல வீடியோஸில் பேசுகிறப்ப சொல்கிறாரு, பல செலிப்ரிட்டிஸும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு லைப்போசெக்ஷன் தெரப்பி பண்ணிவிட்டு அப்புறம் தான் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு. சிம்பு சொல்கிறாரு, நயன்தாரா சொல்கிறாரு. அப்புறம் எனக்கிட்டையும் பல விஐபிஸ்லாம் இப்போ செலிப்ரிட்டிஸ்லாம் எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க என்கிட்ட பேஷண்ட் ஆகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறார் அவர். இதை பற்றி பேசுகிறப்போ அவர் சொல்கிறாரு, இது ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ப்ராசஸ் தான். எங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே இட்ஸ் கால்டு வீக்கெண்ட் தெரப்பின்னு நாங்கள் சொல்லுவோம். அழகாக சனிக்கிழமை அன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை மார்னிங் அட்மிட் ஆகிட்டு தெரப்பியை முடிச்சுட்டு சண்டே வீட்டுக்கு போயிடலாம், மண்டே ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஆஃபீஸ் போயிடலாம், இதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேன்வாஸ் பண்ணியிருக்கார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டாக்டர் இந்த மாதிரி கேன்வாஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்டரும் ஒரு அட்வொகேட்டும் 2 பேரும் அப்படி கேன்வாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இட்ஸ் எத்திக்கல், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஆக்சுவலாக. பட் அதை மீறி இப்போ எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. யூடியூப்பை திறந்து பார்த்தாலே பல டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்த் ரீதியான விஷயங்களை கன்வே பண்ணுறதுன்றது வேறு. நீங்கள் பார்த்தால் தெரியும் மக்களே, ப்ராக்டிஸிங் டாக்டர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் பேசிக்காகவே அவங்க தன்னை பிரபலப்படுத்திக்கவே மாட்டாங்க. அதை படுத்திக்கக்கூடாது, இட்ஸ் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அகெயின்ஸ்டான விஷயம். பட் இவர் நிறைய அப்படி பண்ணுறாரு. இவர் மாதிரியும் பல பேர் பண்ணுறாங்க, இவரும் பண்ணுறாருன்னு தான் நம்ம சொல்லணும். டாக்டர் பெருங்கோ அப்படி பண்ணிகிட்ருக்காரு. அது இன்னொரு கேள்வி வேறு கேட்குறாங்க, உடம்பை குறைச்சி இந்த மாதிரி லைப்போசெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் கேட்குறப்ப சொல்கிறாரு, இல்லைங்க இது எப்படி உடம்பு அப்படிங்கிறது ஏக்தம் ஒன்றையில் நீங்கள் உண்டாட மாட்டீங்க. இட் ஹஸ் காட் லாங் வே டு கோ. ரொம்ப நாள் சாப்பிட்டு நம்ம லைஃப் ஸ்டைலே மாறுது. நம்ம லைஃப் ஸ்டைலில் ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிறோம், ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறோம், ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டேங்கிறோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் போகுது.
இதெல்லாம் வந்து காரணமாக வச்சு நம்முடைய செடென்டரி லைஃப் ஸ்டைலாலையும் தான் உடல் எடை ஏறுது. அது ஏறுறது ஒன் நைட்டில் ஏறாது. ஸோ பெரிய ப்ராசஸ் இருக்கும். அதே மாதிரி உடம்பு குறைஞ்சி டோட்டலாக நீங்கள் ஸ்லிம் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா லைப்போசெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம ஓரளவுக்கு நீங்கள் ஸ்லிம்மாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் தொடர்ந்து ஒரு சில ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அதெல்லாம் பண்ண தான் உங்களுக்கு வந்து உடம்பு வந்து ஸ்லிம்மாகவே இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் என்ன சொல்கிறாருனால், இந்த தெரப்பி பண்ணதுக்கப்புறம் பிபி, சுகர், பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும், சரியாகுன்றார். இது நமக்கு வந்து எப்படின்னு தெரியல. சயின்டிஃபிக்காக யோசித்து பார்த்தா கூட இப்போ ஒல்லியாக இருக்க யாருக்கும் பிபி இருக்காதா, சுகர் இருக்காதா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது. குண்டாக இருக்கிறவங்க, பருமனாக இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து பிபி வரும், சுகர் வரும்ன்றது லாஜிக். அதனால் ஒல்லியானவங்க எல்லாருக்குமே வந்து பிபி சுகர் இல்லாமல் இருக்குமான்னு கேட்டால் அதுவும் இல்லாஜிக்கல் தான். பிசிஓடியும் குணமாகுன்றாரு, இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்னால் குணமாகிருன்ற மாதிரிலாம் பேசுகிறார். ஓகே, இவருடைய இந்த ஒரு ப்ரொபகேண்டா தான் ஹேமச்சந்திரனை இவரை கொண்டு போக வச்சிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வீட்டை சொல்கிறாங்க, வெளியே பேசுகிறப்ப சொல்கிறாங்க. கொண்டு போக வைக்குது. கரெக்டாக 1 இயர்க்கு பிஃபோரே இவர் போய் என்ன பண்ணுறாருன்னா டாக்டர் பெருங்கோ போய் பார்க்குறாரு. டாக்டர் பெருங்கோ இஸ் பேசிக்கலி நாட் கன்ஃபைன் டு அ பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல். மக்களே, அவர் 2-3 ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு, ஆன் ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவர் வந்து இந்த ஹேமச்சந்திரனை வேறு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் வந்து கூப்பிட்டு பார்க்குறாரு. ஹீ இஸ் டூயிங் கன்சல்டேஷன் பண்ணுறாரு. பண்ணி இந்த மாதிரி தெரப்பி பண்ணுறாங்க, ஓகேன்றாரு. சர்ஜரி பண்ண ஓகேன்றாரு. அந்த சமயத்தில் 1 வருஷத்துக்கு முன்னாடி இவரை செக் பண்ணி பார்த்த அனஸ்தீஷியா சொல்கிறாரு, இல்லை இவர் உடம்பு இஸ் நாட் ஃபிட் டு டூ அன் அனஸ்தீஷியா அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்ததாக இவங்க பெற்றவங்க சொல்கிறாங்க. இது நம்ம முன்னிப்பாக கவனிக்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் மக்களே. இது 1 இயர் பேக். 1 இயர் பேக் சொல்கிறாங்க, இல்லைங்க உங்கள் உடம்பு அனஸ்தீஷியாவை ஏற்றுக்கிற அளவுக்கு ஃபிட் இல்லை, அன்ஃபிட்டு அப்படின்ற சர்டிஃபிகேட் கொடுத்ததாக எங்கனால் பெருங்கோ வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஆஸ்பத்திரி. நம்ம இந்த பெரிய ஆஸ்பத்திரின்றதை மைண்டில் வச்சுக்கலாமா, ஏன்னா இது வந்து அடுத்து இங்கே பின்னாடி இந்த கதையில் வரப்போகுது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மீறியும் இது வந்து அந்த பெரிய ஆஸ்பத்திரியில் வந்து இதுக்கு இந்த தெரப்பி பண்ணுறதுக்கு, சர்ஜரி பண்ணுறதுக்கான அமௌண்ட்டும் அதிகன்ற மாதிரி ஃபீல் ஆகிருக்கு இவங்க ஹேமச்சந்திரன் குடும்பத்துக்கு. அப்போ முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஹேமச்சந்திரன் கிட்ட, பெருங்கோ டாக்டர்கிட்ட. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகும் என்ன ஆகும் அப்படின்ற விஷயத்தை இவங்க அம்மா சொல்கிற ஸ்டேட் நான் சொல்கிற மக்களே, எவ்வளோ ஆகும் என்ன ஆகுன்றதை நான் உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேம்மான்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் தென் டாக்டர் பெருங்கோ அந்த ஹேமச்சந்திரன் குடும்பத்துக்கு கால் பண்ணி ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்கார். இவ்வளோ அமௌண்ட்டு முடியாது அப்படின்னு அவங்க சொன்னப்போ, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இதை விட குறைஞ்ச அமௌண்ட்டில் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது, வேறு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லி வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் இன்னொரு 1 வருஷம் கழியுது. ஒரு விஷயம் மக்களே, அனஸ்தீஷியாவை பொறுத்தளவுக்கு அனஸ்தீஷியா சொல்கிற வார்த்தை, ஒருத்தருக்கு பிபியோ சுகரோ அதிகமாக இருந்தால், பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தால், அதனால் கூட அவங்க இந்த உடம்புக்கு அனஸ்தீஷியா போட்டால் உடம்பு டக்குன்னு ஏற்றுக்காது அப்படின்றத சொல்லுவார்கள். அந்த 1 வருஷ கேப்பில் there has to be some improvement in their body health wise, பிபி, சுகர் அண்ட் சம் கைண்ட் ஆஃப் அன் வெயிட் லாஸ். இது இருந்ததுனால் அனஸ்தீஷியா உடம்புல ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா அப்படிங்கிறதை பிபி சுகர் செக் பண்ணி சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பம்மலில் இருக்கக்கூடிய பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டல். இப்போ இவங்க அப்பா சொல்கிறாரு, அம்மா இவங்க அப்பாலாம் சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, இந்த பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டலேருந்து காயத்ரி அப்படிங்கிற ஒரு பெண் தொடர்ந்து ஃபோன் போட்டு ஹேமச்சந்திரனுக்கு ஃபோன் போட்டு, என்ன சார் வரேன்னு சொன்னீங்களே, வந்து செக் பண்ணி பாருங்கள், டாக்டர் சொன்னார், சர்ஜரி பண்ணிக்கோங்க அப்படின்னு தொடர்ந்து கேன்வாஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இவர் 1 வருஷத்துக்குள்ளே மீண்டும் இவர் போகிற எல்லா இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டுருக்கு, பொண்ணு பார்க்குறது செட் ஆகலைன்ற மாதிரி இருந்துகிட்ருக்கு. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மறுபடியும் வீட்டில் ஹேமச்சந்திரன் அடம் பிடிச்சிருக்கார், எனக்கு வாழ்க்கை வேணும், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு இப்படியே போச்சுன்னா மேரேஜ் நடக்காமல் போச்சுன்னா கஷ்டம், எனக்கு என் கெரியரும் செட் ஆக மாட்டேங்குது, என்னால் ஐடியில் உட்காந்து வேலை பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப நேரம் உட்கார முடியல உடம்பு பருமனால், இன்னொரு பக்கம் சினிமாவில் வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது உடம்பு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு, இப்படியே போனால் நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனில் போயிடுவேன், ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, எனக்கு லைப்போசெக்ஷன் பண்ணிக்கணும், நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டை அடம் பிடிச்சிருக்காரு மக்களே. அதனால் பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டலில் 4 லட்ச ரூபாய் ஆகும்னு சொன்னதுனால 4 லட்ச ரூபாய் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, அண்ட் வித் த கன்சல்டேஷன் ஆஃப் டாக்டர் பெருங்கோ
21st ஏப்ரல் 2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து அட்மிட் ஆகுறாங்க பிபிஜன் ஹாஸ்பிட்டலில் ஹேமச்சந்திரன். அட்மிட் ஆகுறாங்க. 22nd ஏப்ரல் 2024 மார்னிங் 9 மணிக்கு சர்ஜரி ஆரம்பிக்கிறது டாக்டர் பெருங்கோ சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் ஒரு 8-8:30 மணிக்கெல்லாம் உள்ளே கூட்டு போயிட்டாங்க தியேட்டருக்குள்ளே. ஸோ 9 o'clock வந்து ஆல்மோஸ்ட்டு எல்லாமே செட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. அனஸ்தீஷியா போடப்படுகின்றது. அனஸ்தீஷியா போடுவதற்கு முன்பு பிபி அண்ட் சுகர் வே டெஸ்டட் அப்படிங்கிறதே அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிறாங்க. முடிஞ்சது. அதாவது இவங்க தியேட்டருக்குள்ளே கொண்டுட்டு போனது அரௌண்ட் 8:30 AM மார்னிங். 8:30 மணிலேருந்து இவங்க அம்மா அப்பாலாம் வெளியே உட்காந்துருக்காங்க. ஒரு 9 மணிக்கு தான் அனஸ்தீஷியா கொடுக்கப்படுகின்றது. 9:15 அரௌண்ட் பார்த்தீங்கன்னா அது டாக்டர் பெருங்கோ வந்து ஓடி வராரு உள்ளே இருந்துன்றாங்க. உள்ளே வந்து ஓடி வந்து இல்லைம்மா நாங்கள் அனஸ்தீஷியா கொடுத்ததும் அவங்க உங்கள் பையனுக்கு உடம்பு ஒத்துக்கலை, ஹார்ட் பீட் ரெடியூஸ் ஆகுது, அதை நாங்கள் அதை வந்து ஏகத்தை ட்ரை பண்ணோம், நான் ஒரு ஹோல் தான் வயிற்றில் போட்டேன், அவர் ஹார்ட் பீட் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன், ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்கோம், வந்ததும் அங்கே கொண்டு போயிட்டு முதல்ல அவங்க பையனை பிழைக்க வைக்கலாம்னு சொல்லியிருந்திருக்காரு. இப்போ இவங்க பெற்றவங்களாம் பயந்துருக்காங்க. அப்போது அரௌண்ட் ½ an hour கழித்து தான் அந்த பெரிய ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வருகின்றது. வந்ததும் ஆம்புலன்ஸ் வந்து 2 ஸ்டாஃப் நர்ஸ் வந்து ஓடுறாங்க, ஜென்ட் ஸ்டாஃப் நர்ஸ் ஓடுறாங்க. போய் பார்க்குறாங்க. பார்த்து ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே இருந்திருக்குன்றாங்க. 45 minutes-ஆக கொண்டு போகவே இல்லை அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த ஸ்டாஃப் நர்ஸ் 2 பேரும் கீழே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்க போய் பெற்றவங்க போய் கேட்டிருக்காங்க, என்னங்க கொண்டு போகாமல் இருக்கீங்க என்னங்க கேட்டதுக்கு, இல்லைங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே வரல என்னன்னு சொல்லியிருக்காங்க. என்னதாங்க ஆச்சுன்னு கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லைங்க உள்ளே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. ஏதோ டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு அரௌண்ட் இன்னொரு 15-20 minutes கழித்து அவங்கள வந்து மேலேருந்து கூட்டு வந்திருக்காங்க. ஹேமச்சந்திரனை கூட்டு போயிருக்காங்க ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு பெரிய ஆஸ்பத்திரி போய் சேர்த்துருக்காங்க. பெரிய ஆஸ்பத்திரி சேர்த்ததுமே அகைன் ஹி வாஸ் சென்ட் டு தி ICU. உள்ளே சேர்த்துருக்காங்க. சேர்த்து ஒரு ½ an hour-ல் பிரெயின் சர்ஜன் அண்ட் நர்வ்ஸ் பார்க்கக்கூடிய சர்ஜன்ஸ் வந்திருக்காங்க. 2 ஒரே ஆள்ன்றாங்க. ஒரு லேடி டாக்டர் அவங்க பார்த்துட்டு வந்து வெளியே வந்து, இல்லை உங்கள் பையனுடைய பிரெயின் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அவங்க பெற்றவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் மக்களே. ஃபஸ்ட்டு விஷயம், இங்கே பிபிஜன் ஹாஸ்பிட்டல்லையே இந்த மாதிரி ஹார்ட் ரேட் குறைய ஆரம்பிச்சது, கார்டியாக் அரெஸ்டாக இருக்குன்னு பார்க்குறோன்னு சொல்லியிருந்திருக்காரு டாக்டர் பெருங்கோ. பட் கார்டியாக் அரெஸ்டா இல்லையா, ஏன்னா கார்டியாக் அரெஸ்ட்னா ஒரு 10 நிமிஷத்தில் உயிர் போயிருக்கணும், பட் போகலை. பட் இந்த இடத்துல அவங்க கூட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. கூட்டிகிட்டு போகிறப்ப வென்டிலேட்டர் வச்சு கூட்டு போயிருக்காங்க. ஸோ கூட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்தா பிரெயின் டெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதா அந்த பிரெயின் சர்ஜன் சொல்கிறாங்க. அண்ட் சொல்லிட்டு உள்ளே கூட்டு போயிருக்காங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை மக்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ரவர்சின்னு சொல்லலாம். இந்த லேடி டாக்டர் ஒருத்தவங்க பெரிய ஆஸ்பத்திரியில் ஹேமச்சந்திரன் பெற்றவங்க கிட்ட, இல்லைங்க உங்கள் பையனுக்கு பிரெயின் ஸ்டாப் ஆகிடுச்சு சொல்லியிருந்திருக்காங்க. சொன்ன உடனே டாக்டர் பெருங்கோ அங்கே வந்திருக்காரு. வந்துட்டு டாக்டர் உள்ளே கூப்பிட்டு போயிருக்காங்களாம். உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு 45 minutes பேசியிருக்காங்க. 45 minutes பேசிட்டு வெளியே வந்தப்போ திரும்ப அவங்க கேட்டப்போ அந்த லேடி டாக்டர் வந்து அழுதுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அழுதுட்டு நான் என்னங்க சொல்கிறது உங்கள் பையனை பற்றின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்றாங்க. இப்போ இதுதான் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கின்றது மக்களே. அதற்கு பிறகு this happened on 22nd of April. தென் 1 full day 23 ஏப்ரல் வரைக்கும் அந்த பையனை அங்கே ஐசியூ வச்சுருந்துருக்காங்க. ஒவ்வொரு முறையும் கேட்குறப்போ இல்லைங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு, டெவலப் பண்ணிருக்கோம் பேசிட்டே இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு 23 ஏப்ரலுக்கு பிறகு தான் அந்த ஈவினிங் தான் வந்து இது டிக்ளேர்ட் அஸ் டைடு. ஸோ இந்த கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இங்கே ஒரு பிரச்சனை கிளப்பியிருக்கிறது மக்களே. என்னென்னால் 22ஆம் தேதி சர்ஜரி பண்ணுறாங்க, அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க. கொடுத்தவுடனே அந்த பையனுக்கு பல்ஸ் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தென் 22 அன்றைக்கி மதியத்துக்குள்ளேயே பெரிய ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்துட்டாங்க. 22 மதியத்துலேருந்து 23 ஈவினிங் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1.5 நாளாக அந்த பையனை பெரிய ஆஸ்பத்திரி ஐசியூ வச்சுருந்துருக்காங்க. ஐசியூவில் வச்சுருக்காங்க. ஒரு டாக்டர் வெளியே வந்து சொல்கிறாங்க பிரெயின் டெட்டுன்னு சொல்கிறாங்க. பட் இமீடியட்டாக வெளியே வந்துட்டு அந்த உள்ளே கூப்பிட்டு போய் பேசிவிட்டு வெளியே வந்துட்டு தேசே பிரெயின் இஸ் ஆக்டிவாக இருக்குது, டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் ஆல்மோஸ்ட் 1.5 நாளாக அவங்க சிகிச்சை பண்ணுறேன்னு சொல்லி 23 நைட்டு தான் தி டிக்ளேர் அஸ் டைட்.
இப்போ இந்த ஒரு 1.5 நாள் கேப்பு, இந்த 1.5 நாள் விஷயம்தான் நீங்கள் கான்ட்ரவர்சி ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் மக்களே. இப்போ இந்த விஷயம் ஃப்ளேரப் ஆகிருக்கு. இமீடியட்டாக ஹெல்த் மினிஸ்டரான திரு மாசு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் ஃப்ளேரப் ஆனவொடனே என்ன சொல்கிறாரு, இப்போது இந்த விஷயத்தில் நமக்கு இந்த 1.5 நாள் நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கணும். அதற்கு உள்ள இருக்க டாக்டர்ஸ் கிட்ட ஒரு ஜாயின்ட் டைரக்டர், 2 ஜாயின்ட் டைரக்டரோட டீம் அசம்பிள் பண்ணி ஒரு தனியான ஒரு குழு அமைக்கிறாங்க. குழு அமைச்சு அந்த விசாரணை குழு விசாரணை பண்ணிட்டுருக்காங்க மக்களே. ஸோ 2 ஜாயின்ட் டைரக்டர்ஸ் வந்து சேர்ந்து இந்த மெடிக்கல் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறீங்க, என்ன ஷீட்டில் என்ன எழுதியிருக்கிறீங்க, என்ன மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிபிஜன் ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஐசியூ சேர்ந்தப்போ அந்த பையன் கண்டிஷன் என்னவாக இருந்தது, உண்மையாக என்னவாக இருந்தது, 22 மதியத்துக்கு மேலேருந்து 23 நைட்டு வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க, என்னென்ன மருந்து கொடுத்துருக்குறீங்க, என்ன நடந்திருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சா இல்லையா, இந்த 2 நாளுக்கான 2 டேஸ்க்கான கம்ப்ளீட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை அனலைஸ் பண்ணுறாங்க ஒரு விசாரணை குழு. திஸ் வாஸ் ஃபார்ம்டு பை தி மா சுப்பிரமணியம் அவர்கள், ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ என்ன சொல்லியிருக்காருனா, இந்த ரிப்போர்ட்டு 2 நாளில் வேணும் எனக்குன்னு இருக்கார். ஸோ 2 டேஸ் இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தால்தான் இந்த கேஸில் 2 விஷயம் மட்டும் தான் இங்கே முக்கிய மக்களே. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், இந்த பையனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுப்பதற்கு ஹிஸ் பாடி இஸ் அன்ஃபிட் அப்படிங்கிறத சொன்னதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க இவங்க பெற்றவங்க. அந்த ரிப்போர்ட் உண்மையாக இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த ரிப்போர்ட் உண்மையாகவே இருந்தாலும் 1 வருஷத்துக்குள்ளே அந்த பாடி கேன் பிகம் ஃபிட் டு டூ அனஸ்தீஷியா. அது வந்து ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. பட் அனஸ்தீஷியா கொடுப்பதற்கு முன்பே பிபி அண்ட் சுகர் பார்த்ததுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அது இருந்தது அப்படின்னால் அனஸ்தீஷியா கொடுத்த உடனே ஒரு விஷயம் இங்கே தெளிவுபடுத்திக்கணும் மக்களே. இன்றைய காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் அனஸ்தீஷியலிஸ்ட் அனஸ்தீஷியா கொடுத்தாலுமே சில உடம்புக்கு அது ஏற்றுக்க மாட்டேங்குது தான். இது ரியாலிட்டி ஃபேக்ட். டக்குன்னு அவங்க பிரெயின் வந்து இன்ஆக்டிவ் ஆகும், ஹார்ட் வந்து பம்பிங் ஸ்டாப் ஆகும், பல்ஸ் ரேட் குறையும். இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதுதான் நீங்கள் பார்த்தா தெரியும், ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி தே வில் கெட் அ கன்சர்ன் ஃபார்ம் வித் யூ. ஆப்ரேஷன் என்ன நடந்தாலுமே டாக்டர்ஸோ ஹாஸ்பிட்டலோ பொறுப்பு இல்லைன்னு எழுதி வாங்கிடுவாங்க. ஸோ இதன் அடிப்படையில் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தரப்பில் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கனால், தவறான சிகிச்சை கொடுத்துட்டாங்க, அனஸ்தீஷியா கொடுத்ததுனால தான் என் பையனை ஏதோ ஆயிடுச்சு, அது தப்பான சிகிச்சை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஆக்சுவல் குற்றச்சாட்டு கிடையாது. ஏன்னால் இது வந்து லீகலாகவும் சரி மெடிக்கலாகவும் சரி இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாத இந்த இடத்துல. இப்போ நாம் என்ன இந்த குற்றச்சாட்டாக பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, 22ஆம் தேதி பெரியாஸ்பத்திரி கூட்டு போனாங்க ஹேமச்சந்திரனை. அங்கே கூட்டிகிட்டு போனப்போ வாஸ் ஹி டெட் ஆர் பிரெயின் டெட் ஆர் இன் கோமா ஆர் வாட், இந்த கேஸ் ஸ்டேட்டஸ் நமக்கு இன்னும் தெரியல. வெளியே சொல்லவும் மாட்டாங்க. இதெல்லாம் எங்கே வெளியே வரும் பார்த்தீங்கன்னா, 2 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய விசாரணை குழுவில் வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது. ஆக்சுவலாக இதுதான் ரியலாக பார்க்கணும். அவங்க பெற்றவங்களுக்கு இது விஷயம் புரியல ஆக்சுவலாக. ஸோ இதுதான் முக்கியமாக தமிழக அரசாங்கம் பார்க்குது. விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க பார்க்குறாங்க. ஸோ என்ன ஸ்டேட்டஸில் கொண்டு போய் சேர்த்தாங்க பெரியாஸ்பத்திரியில், அண்ட் அந்த 1.5 நாளாக ஐசியூவில் வச்சு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க, அண்ட் இந்த பையன் இறந்து போயிட்டான், பாடி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க, அண்ட் ஐ திங்க் தே ஆர் டூயிங் த ஃபியூனரல் நினைக்கிற மக்களே. இப்போ இந்த இடத்துல இவன் இறந்து போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதே அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அனஸ்தீஷியா ஹார்ட்டு ஸ்டாப் ஆகிடுச்சா, இல்லை அனஸ்தீஷியாவால் அவன் பையன் பிரெயின் டெட் ஆகிடுச்சா. பிரெயின் டெட் ஆனால் கோஸ் டு கோமா, அவ்வளோதான். இப்போ அதுவும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. இப்போ இந்த கோமா போயிட்டாங்க, 22 கோமா போயிட்டான் பையன், ஒன்றும் பண்ண முடியல. பட் வி ஆர் ட்ரைங் டு ரிட்ரீவ் இட். நாங்கள் சில ஊசிலாம் போடுறோம், சிபிஆர் பண்ணுறோம், இதாக பண்ணுறோம், இல்லை ஹார்ட் பம்பிங் ஸ்டாப் ஆகுது, ஸ்லோ டவுன் ஆகுது, நாங்கள் சிபிஆர் பண்ணோம், ஷாக் மாதிரி வச்சு ட்ரை பண்ணோம், ஒன்றும் வரல செய்யலை. அப்படி ஏதாவது அவங்க பண்ணியிருக்கணும் இல்லைங்களா. த ஹிஸ்ட்ரி ஆஃப் த மெடிக்கல் வாட் தே ஹவ் டன் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறாங்க மக்களே. இது கிளியராக தெரிஞ்சிருச்சுனால் ஆட்டோமேட்டிக்காக விசாரணை குழு கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லிடுவாங்க. இது கிளியராக தெரிஞ்சிருச்சுனால் இதில் டாக்டர் பெருங்கோவுடைய இன்வால்மெண்ட் ஏதாவது இந்த பையன் இறப்பில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எங்கே இன்வால்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பொய் சொன்னதாக இருக்கலாம், உண்மை சொன்னதாக இருக்கலாம். இந்த பெரியாஸ்பத்திரியில் அந்த பிரெயின் டாக்டரை, பிரெயின் சர்ஜனை ஏதாவது பொய் சொல்லியிருக்காரா இவர்,
நடந்துச்சா, இல்லை உண்மையான பிரெயின் டெட் ஆகிடுச்சு, ஹி கோஸ் டு கோமா, இதனை எத்திக்கலாக அந்த கன்சர்ன் பீப்புள்கிட்ட சொல்லக்கூடாது. இல்லைங்க பார்த்துட்ருக்கோம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா மக்களே 2 விஷயம். நீங்கள் இதை நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்குறப்ப சொல்கிறாங்க, டாக்டர்ஸோடைய ஒரு ஒரு மெடிக்கல் ரீதியான சர்ஜரியாக இருக்கட்டும் எல்லாமே 50% தான். பேலன்ஸ் 50% அப்படிங்கிறது அந்த இயற்கை, whatever we call, இயற்கையோ கடவுளோ whatever we call, அதோடைய ஒரு பிளெஸ்ஸிங் அண்ட் கிரேஸ் தான் முக்கியம்பாங்க. அதான் பார்த்தா தெரியும். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணவங்க, லெஃப்ட் வித் கார்டுன்பாங்க. ஒரு கோமா பேஷண்ட்டு ஏன் கோமாவில் ரிட்ரீவ் ஆகுறாங்கன்றது இதுவரை யாருக்குமே தெரியாது. அவங்க சொல்லுவாங்க பாருங்கள், எப்போனா வரலாங்க சுயநினைவு, இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம், 4 வருஷம் கழிச்சு வரலாம், எப்போனா வரலாம் அப்படின்பாங்க. பட் டில் தென் வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தட் பர்சன்பாங்க. ஒரு கோமா பேஷண்ட் ஏன் கோமாலேருந்து வெளியே வராங்க, எப்படி வராங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத புரியாத ஒரு புதிர் தான். ஸோ அதான் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உங்கள் பையன் பிரெயின் இன்ஆக்டிவ் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டோம்னா டக்குனு பயந்துருவாங்க. இப்படி ஹோப்லாம் போயிடும். ஹோப் போய் அழ ஆரம்பிச்சிருவாங்க, கத்த ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு மாதிரி பேசிடுவாங்க. அண்ட் தே வில் ஆப்வியஸ்லி பிகம் எமோஷ்னல். அப்போ எமோஷ்னலாக என் பையனை விட்டுருங்க, என்னை இது பண்ணுறங்க, நாங்கள் கொண்டு போய்கிற பையனன்னு சொல்கிறா, இந்த ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸும் எமோஷ்னல் அழுகையும் அங்கே சிகிச்சை டாக்டர்ஸையும் பாதிக்குன்றதுனால தான் எத்திக்கலாக சொல்ல மாட்டாங்க. இல்லைங்க பார்த்துட்ருக்கோம், ஒன்றும் பிரச்சனை, பார்க்கலாம், முயற்சி பண்ணுவோம், ஃபுல்லாக ட்ரை பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அதுக்கான எத்திக்கலான வார்த்தைக்கான அர்த்தங்கள் மக்களே. பட் இந்த பிரெயின் சர்ஜன் அதை சொன்னதுனால டாக்டர் பெருங்கோ உள்ளே கூட்டு போய் ஏங்க அப்படிலாம் சொல்கிறீங்கன்னு கேட்டாரா, இல்லை டாக்டர் பெருங்கோ இல்லை தப்பு பண்ணியிருக்காரா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த விசாரணைக்குள்ள தெரிய வரும் மக்களே. ஸோ விசாரணைக்குள்ள எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1.5 days என்ன பண்ணாங்க, வாட் வாஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த பேஷண்ட்டு கண்டுபிடிக்க விசாரணை வச்சுருக்காங்க. அது கண்டிப்பாக வெளியாகும் 2 days. வெளியானதும் அவங்க தெளிவாக தெரிஞ்சுப்போம் இந்த கேஸை பற்றி மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.